வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா, ஏ கிராஸ் பியோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3x3ஆகவும் ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x3ஆகவும் இருந்தால் ஏ கிராஸ் பி வந்து என்ன வரும். அதே மாதிரி செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4x3ஆகவும் ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x2ஆகவும் இருந்தால் ஏபி என்ன வரும். ஸோ இந்த மாதிரி தான் 5 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது 5ஐயுமே இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் ஆர்டர் ஆஃப் பி, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது ஏவையும் பிஏ மல்டிபிள் பண்ணால் ஏ கிராஸ் பி கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். இது வந்து சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக, இது ஃபார்முலா கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா, இப்போ ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் பி எடுக்கும்போது இது வந்து ரோ நம்பர். ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஏல இது ஏ மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோ பார்த்தீங்கன்னா 3, அதே ஏ மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் காலம் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே பி மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோ பார்த்தீங்கன்னா 3, பி மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் காலம் பார்த்தீங்கன்னாலும் 3 தான். ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிபிள் பண்ணும்போது, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலத்தோட நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவோட நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். முன்னாடியும் இந்த கடைசியும் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. பட் வந்து என்ன அப்படிங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸாக மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக வரக்கூடிய மேட்ரிக்ஸோட காலமும் செகண்டாக வரக்கூடிய மேட்ரிக்ஸோட ரோவும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் ஏபி மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலம் நம்பராகவும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா 3x3. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏன்றது 3x3, ஆர்டர் ஆஃப் பின்றது 3x3, ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பி கிடையாது, ஏபி தான். ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கிறது ஏபி தான் கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக ஏபினே சொல்லலாம். ஆர்டர் ஆஃப் ஏபி அப்படின்னா 3x3. ஸோ இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் ஏக்கு வந்து 4x3, ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x2. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது. அப்போ இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, 4x2. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலம் நம்பரும் சேர்ந்து புதுசாக வரக்கூடிய மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தேர்டு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரும். இங்கே வந்து என்ன வரும், சரி 4 வரும், 4x2 வரும். ஓகேங்களா. ஸோ இதையும் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது, 4x1. ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 1x3. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸாக மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். அப்படி பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் சேர்ந்து நம்மளுக்கு ரோவும் காலமும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம் வாங்க. செகண்ட் சம் பாருங்க. இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி P, Q. ஓகேங்களா, A is of order P, Q and B is of order Q, R. What is the order of AB and BA? ஸோ ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள், செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. A is of order P, Q, B is of order Q, R. ஓகேங்களா, AB அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபின்னா நம்மளுக்கு A இன்ட்டு பி. ஓகேங்களா, டாட்டு. ஸோ அப்போ A இன்ட்டு பின்னா ஆர்டர் ஆஃப் ஏ டாட் ஆர்டர் ஆஃப் பி, இப்படி தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் எழுதியிருக்கோம், அதே மாதிரி தான் எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா என்னது, P x Q. ஓகேங்களா.
அடுத்தது இந்த டாட்டை கூட வச்சுக்குவோம். ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்க அப்படின்னா Q கிராஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணணும், 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு வரக்கூடியது P கிராஸ் ஆர். ஸோ இதுதான் வந்து என்னது ஆர்டர் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபின்னு பார்த்தீங்கன்னா P கிராஸ் ஆர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதே இது பிஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிஏ அப்படின்னீங்கன்னா பி டாட் ஏ. பி டாட் ஏன்றப்ப ஆர்டர் ஆஃப் பி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இங்கே பி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் பி தான் எழுதுகிறேன். டாட் ஆர்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ இந்த டாட்டு கிராஸ் ஆர்டர் ஆஃப் பி அப்படின்னீங்கன்னா Q கிராஸ் ஆர். இந்த ஸ்டார் போட்டுறேன். ஆர்டர் ஆஃப் ஏக்கு P கிராஸ் ஆர். ஓகேங்களா? சாரி, P கிராஸ் Q. ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் பிக்கானது Q கிராஸ் ஆர். ஆர்டர் ஆஃப் ஏக்கானது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க P கிராஸ் Q. ஸோ நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்கா? இங்கே ஆர் இருக்குது, இங்கே பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர் இருக்குது, பி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், பிஏ அப்படின்றது என்னது இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து எழுதலாம். இம்பாசிபிள் டு பிஏ. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இங்கே மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியாது அப்படின்றப்ப ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை தான் இம்பாசிபிள் டு பிஏ அப்படின்ட்டு போட்டாச்சு. அதே ஏபி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால் கட் பண்ணிவிட்டு நான் ரிசல்டன் மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் செகண்ட் சம். இவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்துங்க. வீடியோ வந்து ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேர்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.1 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், ஏ ஹேஸ் ஏ ரோஸ் அண்டு ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏ ரோஸ் ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் இருக்குது. அதே இது பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா பி, நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 17 மைனஸ் பி. ஓகேங்களா? அதாவது ஏவோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் பி. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் 17 மைனஸ் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ண முடியும், பிஏயும் ஏவையும் மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம முந்தின சம்மில் பார்த்துட்டோம், ஏபி மல்டிபிள் பண்ணணும்னாலோ பிஏ மல்டிபிள் பண்ணணும்னாலோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோல் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்குது அப்படின்றத சிம்பாலிக்காக ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைண்ட் ஏ கமா பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து நான் தேர்டு சம்மு ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸுக்கு ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3. ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா பி கிராஸ், சாரி இது வந்து கிராஸ் தான், மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஏபி எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஏயும் பியும் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபி மல்டிபிள் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ஏவும் ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஆர்டர் ஆஃப் ஏ. பி கிராஸ் 17 மைனஸ் பி எடுத்துக்கிட்டேன்னா இது ஆர்டர் ஆஃப் பி. ஸோ அப்போ நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் பியும் எடுக்கும்போது இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏபி கண்டுபிடிக்க முடியும், நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பி. கரெக்டாக? ஸோ இப்போ பி எந்த சைடு கொண்டு வாங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி. கரெக்டாக? ஸோ இந்த பி வந்து சாரி இந்த மைனஸ் வரும், நான் இங்கே சைடில் எழுதுகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு ஏ இங்கே இருக்குது, பி இந்த சைடு வரும்போது மைனஸ் பின்னு மாறும், 3 அந்த சைடு போகும்போது என்ன வரும், மைனஸ் 3ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைடு, ஏபி இதெல்லாம் ஒரே சைடாகவும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரே சைடாகவும் கொண்டு போயிருக்கேன்.
ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏபி எக்ஸிஸ்ட் கொடுத்தாங்க, அதே மாதிரி பிஏ எக்ஸிஸ்ட், ஓகேங்களா, அதுவுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா என்னது, பி கிராஸ் 17 மைனஸ் பி இன்ட்டு ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3, ஓகேங்களா. அது ஸ்மால் ஏ தான், கேபிட்டல் கிடையாது. கேபிட்டல் ஏன்றது மேட்ரிக்ஸோட நேமு, ஸ்மால் ஏன்றது ஏ மேட்ரிக்ஸோட ரோ நம்பர், ஓகேங்களா. ஸோ இப்போ பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்றப்ப பி கிராஸ் 17 மைனஸ் பின்றது ஆர்டர் ஆஃப் பி, ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3ன்றது ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டுமே சாத்தியம் அப்படின்றப்ப இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுன மாதிரி ஏபியை ஒரே சைடு கொண்டு வரேன். ஸோ இந்த மைனஸ் பி இந்த சைடு வருது, ஏ பக்கத்தில் வரும்போது மைனஸ் பி ப்ளஸ் பியாக மாறிடும். அந்த பக்கம் 17 அப்படியே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் இது 1 அப்படின்னா இங்கே வந்து 2 அப்படின்னு போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஒரு குவாட்ரடிக், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து வேரியபிளை சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னது எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம், இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் கொண்டு வரேன், ஓகேங்களா. ஸோ அப்போ எலிமினேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3, செகண்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. ஸோ ஈக்குவேஷன் 1ஓட ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் ஏ 2a. சப்ராக்ட் பண்ணினா தான் சைனை மாற்றணும், இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் சைனை மாற்ற தேவையில்லை. a ப்ளஸ் ஏ 2a மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல், -3 17, அதாவது 17 மைனஸ் 3 14, 2a ஈக்குவல் டு 14. அப்போ a ஈக்குவல் டு 14/2, a ஈக்குவல் டு 7, ஓகேங்களா. கட் பண்ணிங்கன்னா 7. ஸோ a ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, இன் எதில் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன், ஓகேங்களா. ஸோ சப் a ஈக்குவல் டு 7 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு 17, இந்த 7 அந்த சைடு வரும்போது -7, 17 மைனஸ் 7 10, ஓகேங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 10. இதுதான் வந்து அவங்க கேட்டுக்கக்கூடிய ஏ வேல்யூ அண்டு பி வேல்யூ, ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து அதோட ஸ்பீடை கம்மி பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி இது ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான், பின்றது ஒரு மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டான், அதோட வேல்யூ கொடுத்துட்டான், ஃபைண்ட் ஏபி பிஏ, ஓகேங்களா. ஏபி கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ரெண்டையும் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அண்ட் வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏவா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் தனியாக மல்டிப்ளை பண்ணலாம், அடுத்தது பி மேட்ரிக்ஸையும் ஏ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டு சமமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 4th சம். இப்போ வாங்க பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், கொடுத்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏ வந்து இது, பி வந்து இது, ஏபி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏவாகவும் செகண்ட் மேட்ரிக்ஸை தான் பியாகவும் எழுத போகிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணியிருப்போம், இப்போ தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் மட்டும் நான் கொஞ்சம் இது மாதிரி எழுதுகிறேன். ஸோ மேட்ரிக்ஸை நான் பெருசாக எழுதுறேன். இது வந்து 7 மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல 4 7 போட்டுக்கோங்க, ஏன்னா 2x2 தான், ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனது 2 தான் வரும், அதாவது 2x2 தான் வரும். அதாவது இங்கே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் வந்து என்னது 2x2, பி மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2x2, ஓகேங்களா. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ண வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும், 2x2. ஸோ அதான் சொன்னேன். ஸோ இப்போ ஏபி எடுத்து எழுதியிருக்கேன் இல்லையா. ஏவில் ஃபஸ்ட்டு ரோவை எடுங்க, 2 5, ஓகேங்களா. பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் நான் ஏ மேட்ரிக்ஸை ரெட் கலரில் எழுதுகிறேன், பி மேட்ரிக்ஸை ப்ளூ கலரில் எழுதுகிறேன். அதே இது ஏ மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோ, பிக்கு வந்து செகண்ட் காலம் -3 5.
ஏவோட செகண்ட் ரோ. ஸோ இது ஃபுல்லாக செகண்ட் ரோ எழுதிக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோ, இது ஃபுல்லாக செகண்ட் ரோ. அதே மாதிரி இங்கே வந்து 1 2 எழுதிங்களா, அதே 1 2, அதாவது பி மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், பி மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க இல்லையா, 7 போட்டிருக்கேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை ஃபுல்லாக மேலே எழுதுகிறோம். அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவை ஃபுல்லாக மேலே எழுதுகிறோம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட இந்த காலத்தை அப்படியே 2 இடத்துலையுமே எழுதுகிறோம். செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலத்தை இந்த 2 இடத்துலையும் எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்கா, இங்கே 1 இருக்கா, இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 1 2, 5 × 2, 5 × 2 10. ஸோ அதை ப்ளஸ் 10ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ 2 × 1 2 ப்ளஸ் 5 × 2 10. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் 2 × -3, ஆன்சர் என்ன வரும், -6. ஸோ இது ஃபுல்லாக என்னது, இந்த ஏபியோட ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ அதுதான் இங்கே எழுதிப்பேன், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இது ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் காலம். ஸோ அப்போ செகண்ட் காலம் நான் இங்கே போயிட்டேன். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 × -3 -6, 5 5s are 25 ப்ளஸில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட்டட். செகண்ட் ரோ வந்துட்டேன். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? ஸோ 4 × 1 4, 3 2s are 6. ஓகேங்களா? அடுத்தது 4 3s are 12, பட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -12. 3 5s are 15, ப்ளஸ் தான் ரெண்டுமே, ஆன்சர் 15. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நான் இப்படி பிரித்து எழுதி இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ அடுத்த ஆன்சர் ஏபி எழுதலாமா? 2 + 10 12. ஓகேங்களா? -6 + 25. ஒரு மைனஸும் ஒன்று ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 25ல் வந்து 6 போச்சுன்னா 19. பெரிய நம்பர் சைனு 25க்கு ப்ளஸ்ஸு, அப்போ ஆன்சரும் +19. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 + 6 10, -12 + 15. 15லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏபி. பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும், 2 rows 2 columns. ஸோ 2 × 2 தான். ஆர்டர் கேட்கல, இருந்தாலும் நம்ம எழுதி பழகுனீங்க அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஏபி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிஏ கண்டுபிடிக்கலாமா? ஸோ பார்த்துக்கோங்க, இது நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த 7 மெத்தடை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிஏ. ஸோ இது பி மேட்ரிக்ஸு, இது ஏ மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? பி மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸு. ஸோ பிஏ அப்படின்றப்ப இப்படி இறக்கி போட்டுக்கலாம். நான் வந்து 7 ஸ்டெப் போடுறேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது பெருசாக போட்டோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்ட்டு செகண்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரி சிறுசாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் கூடிய ரோவை தான் நான் இங்கே ஃபுல்லாக எழுதுறேன். 1 -3. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் இது வேறு நம்பர், இது வேறு நம்பர், ரெண்டையுமே சப்ட்ராக்ஷன் பண்ணிடுறாங்க. அதுதான் தள்ளி தள்ளி எழுதணும். நான் அதை மறந்துட்டேன், கொஞ்சம் இடம் கேப் இல்லாமல் விட்டேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோ ஃபுல்லாக இங்கே நான் எழுதுகிறேன். 2 5 2 5. ஓகேங்களா? செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் இங்கே எழுதுகிறேன். 2 4 2 4. செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் காலம் 5 3 5 3. ஓகேங்களா? ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா? ஒன் இன்ட்டு 2 2, 3 × 4 12. பட் ஆன்சர் மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ஆன்சர் மைனஸ். 3 4s are 12. ஸோ அதே மாதிரி இதை பாருங்கள், 1 5 5, -3 × 3 -9, 2 2s are
4 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். சப்போஸ் தேர்டு ரோ, தேர்டு காலம் இருந்தால் தேர்டு அந்த மாதிரி தான் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா. 5 4s are 20 ரெண்டுமே ப்ளஸ்ன்றனால ஆன்சர் 20. 2 5s are 10, 5 3s are 15 ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 2 minus 12 அப்போ -10 ஓகேங்களா. பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ பெரிய நம்பர் சைன் மைனஸ். அதே தான் பெரிய நம்பர் -9, சின்ன நம்பர் +5, பெருசில் வந்து கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைனு. ரெண்டுமே ப்ளஸ்ஸு. 20 + 4 24 ரெண்டுமே ப்ளஸ்ஸு 25 ஓகேங்களா. 10 + 15 25. ஸோ இது வந்து என்னது பிஏ ஓகேங்களா. ஸோ ஏ கிராஸ் பி வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். இது ஏபி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இது பிஏ செகண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்டை பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஈக்குவல்ட்டை போட்டு அடித்து அதுக்கு பேர் நாட் ஈக்குவல் டு. இது வரைக்கும் நம்ம பழகலை, இப்போ பழகிக்கோங்க ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்த சம்மில் எல்லாமே ஈக்குவல்ட்டாக தான் வந்திருக்கும். இந்த தடவை மட்டும்தான் நாட் ஈக்குவல்ட்டாக வரும். ஸோ அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா பிஏன்றது இதுதான் -10 -4 24 25. ஏபின்றது 12 19 10 3 ஓகேங்களா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு. ஸோ அப்போ ஏபி வந்து நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம்மு. ஸோ ஃபோர்த்து சம்மும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 7 மெத்தடை நம்ம போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இங்கே மேலே எழுதுறது ஃபுல்லாமே இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் கூடிய ஒரே ரோவை தான் எல்லா இடத்துலையும் எத்தனை இருந்தாலும் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக அப்படியே எழுதுவோம். இங்கே வர்றது கீழே வர்றது செகண்ட் ரோ ஃபுல்லாக மேலே அப்படியே எடுத்து எழுதுவோம். அதே மாதிரி இந்த சைடில் எடுத்து எழுதுறது செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இருந்தால் தேர்ட் காலம். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் நமக்கு வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அது மட்டும்தான் வேலை. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அழகாக மார்க்கு ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்குறோம். பாருங்கள். கிவன் தட் ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை தட் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஓகேங்களா. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த இடத்துல அடிஷன் இருக்குது. ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. இது ஏபின்றது மல்டிப்ளிகேஷன், ஏசின்றது மல்டிப்ளிகேஷன், நடுவில் ப்ளஸ்ஸு. ஸோ இதைத்தான் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை பார்ப்போம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஸ்டின்னா அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ இந்த பி ப்ளஸ் சிக்கு ஏ வந்து காமன், பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சி தான் ஏவை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஓகேங்களா. ஸோ இதில் பி ப்ளஸ் சியை தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை அடிஷன் பண்ணும்போது ரோ காலம் ரெண்டுமே, அதாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்குது, 2 rows 3 columns. சிலையும் 2 rows 3 columns. ஸோ அப்போ ரெண்டுமே ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேம். அப்போ ஆட் பண்ணலாம் தாராளமாக. பி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுகிறேன், ப்ளஸ் சி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுகிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 -1 + 3 2 + 2 ஓகேங்களா. ஸோ அடுத்தது அதே மாதிரி 3 + -4 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 5 + 1 2 + 3 ஓகேங்களா. ஸோ இப்போ 1 + 1 2 -1 + 3. ஸோ பெரிய நம்பர் 3, சின்ன நம்பர் 1. 1ல் தான் மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் +2 தான். 2 + 2 4. 3 + -4 ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 3 + -4 போட்டிருக்கேன். இந்த ப்ளஸ் அப்படியே எழுதி -4 போட்டிருக்கேன்.
இல்லை டைரெக்டாக என்னால் 3 -4 எழுத முடியும்னாலும் எழுதிக்கலாம். ஸோ 3 - 4 இங்கே எழுதுன மாதிரி 3 - 4 அப்படின்றப்ப பெரிய நம்பர் சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணுங்கள். 1 4லேருந்து 3 போச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் மைனஸ். ஓகேங்களா. 5 + 1 6, 2 + 3 5. ஸோ இது வந்து B + C. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, A × B + C. ஸோ A மேட்ரிக்ஸு 1 3 5 -1, B + Cன்றது 2 2 4 -1 6 5. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ஸோ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 × 2, 2 rows 2 columns, 2 rows 1 2 3 காலம்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட இந்த காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதை கட் பண்ண வர மேட்ரிக்ஸ் 2 × 3 தான் இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 7 மெத்தடு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை தான் எழுதுகிறேன். 1 3 1 3 1 3. அதே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோவை செகண்டாக எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 7 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் 2 - 1. செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட தேர்டு காலம். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். 1 × 2 2, 3 × -1 -3. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் போட்டு -3 போடுறேன். நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். 1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 2, 3ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணால் -3 அப்படியே எழுதிட்டேன். 1 × 2 2, 3 × 6 18. ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் இதுதான் நம்ம ப்ரொசீஜர். ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறேன் 4, செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறேன் 15. ஃபஸ்ட் நம்பர் 5 2s are 10, செகண்ட் நம்பர் -1 × -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா. ஆன்சர் +1 வரும். 5 × 2 10, -1 × 6 -6, 5 4s are 20, -1 × 5 -5. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ பண்ணுங்கள். 2 - 3 என்ன வரும், பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைனு. 2 + 18 20, 4 + 15 19, 10 + 1 11, 10 - 6 4, 20 - 5 15. இடம் பத்தல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா A B + C. ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான். இதை வந்து நான் என்ன எழுதலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். ஓகே. அடுத்தது RHS. எனக்கு AB + AC தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதில் AB எடுத்திருக்கேன். A மேட்ரிக்ஸு, B மேட்ரிக்ஸு. A மேட்ரிக்ஸோட இது ஆர்டர் வந்தீங்க 2 × 2, B மேட்ரிக்ஸுக்கு 2 rows 3 columns. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன வரும், 2 × 2 கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 rows 3 columns ஃபைனல் மேட்ரிக்ஸ். ஸோ அதான் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம், 3 காலம்ஸுக்கு நான் எழுதியிருக்கேன் 2 rows 3 columns அப்படின்ட்டு. ஸோ இப்போ வழக்கமாக நம்ம எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட் ரோவை அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எழுதிருங்க மேலே ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோவை மேலே ஃபுல்லாக எழுதிருங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலமை அப்படியே மேலேருந்து கீழே எழுதிருங்க. செகண்ட் காலமை இந்த செகண்ட் காலமை மேலேருந்து கீழே எழுதுங்க. இந்த தேர்டு காலத்தை மேலேருந்து கீழே எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாமா. 1 × 1 1, 3 3s are 9. ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்பர் -1, 3 × 5 மல்டிபிள் பண்ணால் 15, 1 × 2 மல்டிபிள் பண்ணால் 2, 3 × 2 மல்டிபிள் பண்ணால் 6, 5 × 1 மல்டிபிள் பண்ணால் 5, -1 × 3 -3. ஓகேங்களா. 5 × -1 -5, -1 × 5 -5,
5 into 2 10 minus 2 ஓகேங்களா minus 1 into 2 minus 2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 1 plus 9 10. பெரிய நம்பர் 15, சின்ன நம்பர் -1 கழிச்சிங்கன்னா 14. 2 plus 6 8. 5 minus 3 2. -5 -5 ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். 10 minus 2 8. ஸோ இது வந்து ஏபி ஓகேங்களா. ஸோ ஏபிக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசினா ஏ வந்து இது, சி வந்து 1 3 2 -4 1 3 ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் நம்ம அந்த 7 மெத்தடை போட்டு பாருங்கள். ஸோ ஏற்கனவே இது எத்தனை 7 போடணும் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இங்கே 2 x 2 இருக்குது, இங்கே 2 x 3 இருக்குன்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2 rows. ஸோ 2 rowsக்கு 2 7 போட்டுருங்க. இங்கே 3 இருக்குது, 3 columns 1 2 3 3 columnsக்கு 3 3 போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த 7 முன்னாடியே போட்டு வைக்கக்கூடிய கால்குலேஷன். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக அப்படியே மேலே எழுதுங்க. செகண்ட் ரோ ஃபுல்லாக அப்படியே செகண்டில் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு காலத்தை மேலையும் கீழையும் ஓகேங்களா. இதே சைடில் ஃபுல்லாக எழுதுவோம், இதை வந்து மேலே இருந்து கீழே. செகண்ட் காலம் 3 1 3 1. தேர்டு காலம் 2 3 2 3 ஓகேங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. 1 into 1 1. 3 4s are -12. ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் 3. செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் 3. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 5. செகண்ட் நம்பர் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஃபர்ஸ்ட் நம்பர் 15. -1 into +1 -1 ஓகேங்களா. 5 + 2 5 into 2 10. -1 into 3 -3 ஓகேங்களா. இப்போ இது பண்ணுங்கள். 1லேருந்து -12ன்றப்ப -11. 3 + 3 6. 2 + 9 11. 5 + 4 9. 15 - 1 14. 10 - 3 7. ஸோ இது வந்து என்னது ஏசி. நம்மளுக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ ஏபி மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இங்கே இருக்குது 10 14 8 2 -10 8 ப்ளஸ் ஏசி இந்த இருக்குது -11 6 -11 9 14 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 10 + -11. ஸோ கீழே கூட எழுதிடுறேன், இங்கே வேணாம் இடம் பத்தாது, இங்கே எழுதிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். 10 + -11 அப்போ -11 அப்படியே போடுறேன். 14 + 6 8 + 11 2 + 9 -10 + 14 8 + 7. ஸ்டூடெண்ட்ஸ் இது ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் இது ரெண்டையும் டேரெக்டாக ப்ளஸ் பண்ணி எழுதுறதுக்கு பதில் இந்த மாதிரி எழுதுங்க. அப்போ தான் ப்ளஸ் மைனஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் இருக்கும் ஓகேங்களா. நல்லா நான் அதில் டேலண்ட் ஆகிட்டேன், எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டுமே நீங்கள் ரெண்டையும் டேரெக்டாக ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதுங்க. நம்ம நிறைய ஸ்டெப் எழுதுனா நமக்கு ஒன்றும் ஆகிடப்போகிறது கிடையாது, நமக்கு தப்பு வராமல் ஆன்சர் வரும், அதுதான் ஒன்று ஓகேங்களா. ஸோ சோம்பேறித்தனம் படக்கூடாது. 10 - 11 என்ன வரும்? -1. பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைனு. 14 + 6 20. 8 + 11 19. 2 + 9 11. -10 + 14. பெரிய நம்பர் 14, சின்ன நம்பர் -10. பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைனு 4. 8 + 7 15. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்ச ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். -1 20 19 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 11 4 15. ஸோ இங்கே பாருங்கள் -1 20 90 11 4 15. ஸோ அப்போ
2 ஈக்குவேஷனும் ஒன்று தான். ஸோ 1 and 2 என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்டு. எடுத்து எழுதிடலாமா? இடமில்லை, சைடில் எழுதிடுறேன். கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.19ல் இருக்கக்கூடிய 5th சம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா கொஸ்டின் ஏபி எழுதிட்டேன். ஏபி கூட்டு பிஏ தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து ஏபி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஏவும் பியும். ஸோ இதை நம்மளுக்கு தெரிஞ்ச 7 மெத்தடில் தான் எழுத போகிறேன். ஸோ 7 மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக மேலே எழுதிட்டேன். செகண்ட் ரோ ஃபுல்லாக அதேமாதிரி கீழே இந்த இருக்கக்கூடிய செகண்ட் ரோவில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலத்தை ஃபுல்லாக மேலேயும் கீழே எழுதியிருக்கேன். செகண்ட் காலத்தை மேலேயும் கீழேயும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 1 into 1 1, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 2 into -3 -6, ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் -2, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 14. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 3 into 1 3, 1 into -3 -3, 3 into -2 -6, 1 into 7 +7. ஸோ இப்போ ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது? 1 -6 -5, -2 + 14 + 12, 3 - 3 0, -6 + 7 1. இதுதான் ஏபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி, செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் ஏ. ஓகேங்களா? ஸோ நம்ம வழக்கம் போல் எழுதக்கூடிய அந்த 7th மெத்தடு ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக மேலே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ ஃபுல்லாக இங்கே கீழே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு காலத்தை மேலேயும் கீழேயும் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு காலத்தை, செகண்ட் காலத்தை அப்படியே இங்கே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1 into 1 1, -2 + 3, -2 into 3. ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். -2 into 3 வந்து ஆன்சர் -6. 1 into 2 2, -2 into 1 -2, -3 into 1 -3, 1 into 3 + 3, -3 into 2 -6, 1 into 1 +1. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 1 -6 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுங்க. 2 - 2 0, -3 + 3 0, -6 + 5, 6லேருந்து 1 போச்சுன்னா 5, பெரிய நம்பர் -5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பிஏ. ஏபி வந்து இது, பிஏ வந்து இது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகேங்களா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் அது கண்டிப்பாக செட் ஆகாது. அடிஷனில் செட் ஆகுமே தவிர மல்டிப்ளிகேஷனில் செட் ஆகாது. தப்பு தான் வரும். அதாவது கரெக்டாக வராது, ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கன்க்ளூஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் -5 இங்கேயும் 5 பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கா? இதை வந்து ஐ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா -5 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 0 0 1ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பின்னாடி வரக்கூடிய சம்மில் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஷோ தட் த மேட்ரிக்ஸஸ் ஏ பி, ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. சாட்டிஸ்ஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக ரிவர்ஸில் எடுத்தாலுமே ஈக்குவலாக வருதா இல்லையா அப்படின்றத ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.19ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். ஓகேங்களா? ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபிசி, ஏபி இன்ட்டு சி அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி.
தேர்ட் டிவிஷன் a மைனஸ் பி பவர் t ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிடி. இதை தான் நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது ஏ பிசி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிசியை கண்டுபிடிப்போம். ஸோ எல்ஹெச்எஸில் ஏ இன்ட்டு பிசியை எடுக்கிறேன். அதில் பிசியை தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். ஸோ பியோட டேட்டா 4015, சியோட டேட்டா 2012. ஸோ பிசி அப்படின்றப்ப 7 மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதுகிறேன். 4040 1515. செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காலம் ஓகே, ஃபஸ்ட்டு காலம் இங்கே எழுதிட்டேன், செகண்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 2 4s are 8. அதாவது ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0. 4 0 0, 4 into 0, 0 into 2 0 ஓகேங்களா. ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். 1 into 2 2 ப்ளஸ் 5 into 1 5, 1 0 0, 5 2s are 10 ஓகேங்களா. ஸோ வர்ற ஆன்சரு 8 0 7 10. இது ஏபிசி. அதே இது ஏ இன்ட்டு பிசி அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அடுத்தது பிசிக்கான ஆன்சர் என்ன வந்துச்சோ அதை எடுத்து எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 1 2 அப்படியே ஃபுல்லாக எழுதுங்க. செகண்ட் ரோவை 1 3. ஃபஸ்ட்டு காலம் 8 7, செகண்ட் காலம் 0 10 0 10 ஓகேங்களா. ஸோ இது ஏபிசி, ஏ மேட்ரிக்ஸு பிசிக்கான ஆன்சர். ஸோ ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவை தான் அந்த 7 மேட்ரிக்ஸில் 2 இடத்துலையுமே போட்டிருப்பேன். அதே இது செகண்ட் ரோவை இங்கே செகண்டில் 2லையும் போட்டிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு காலம் 8 7 இருக்கு இல்லையா, இதை அப்படியே 8 7 8 7 போட்டிருப்பேன். செகண்ட் காலம் 0 10 0 10 0 10 ஓகேங்களா. 1 into 8 8, 2 into 7 14, 1 into 0 0, 2 10s are 20, 1 into 8 8, 3 7s are 21, 1 0 0, 3 10s are 30. ஸோ அப்போ ஏ இன்ட்டு பிசி ஆட் பண்ணுங்க. 14 + 8 22, 20 + 0 20, 29 30. ஸோ இது வந்து ஏபிசி. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏபி இன்ட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏபியும் பிஐ மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட சியை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஏபி இன்ட்டு சி. ஏபியை கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். செகண்ட் ரோ ஃபுல்லாக இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலத்தை இங்கே ஃபில் பண்ணுங்கள். செகண்ட் காலத்தை மேலேயும் கீழே ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1 into 4 4, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 2 into 1 2, ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0, 2 into 5, செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 4 1 4 4, 1 into 3 3, 1 0 0, 3 5 15. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 6 10 7 15. ஜீரோவோட 15 ஆட் பண்ணால் 15. ஸோ இது வந்து என்னது, ஏபிக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி இன்ட்டு சி போட போகிறோம். ஸோ ஏபிக்கான ஆன்சர் இது. சியை வந்து பக்கத்தில் எழுதுகிறேன். இது ஏபி, இது சி ஓகேங்களா. ஏ இன்ட்டு பி தான் இது, இது சி. ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதுங்க. 6 10 6 10. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 1 2 1, செகண்ட் காலம்
2 into 6 12, 10 into 1 10, 6 into 0 0, 10 into 2 20, 2 sevens are 14, 15 into 1 15, 7 zeros 0, 5 15s, sorry 15 2, 15 into 2 30. இதை ஆட் பண்ணுங்க 22, இதை ஆட் பண்ணால் 20, 29, 30. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? 12 plus 10 22, 0 plus 20 20, 14 plus 15 29, 0 plus 30 30. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? 22 29 20 30. 22 29 20 30. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்க்குற போகிறது 7th சம்மில் செகண்ட் டிவிஷன். A minus B into C equal to AC minus BC. அதாவது ஏக்கும் பிக்கும் சப்ராக்ஷன் இருக்குது. வர்ற ஆன்சரை சியோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏவையும் சி மல்டிபிள் பண்ணுறோம், பிஐ சியை மல்டிபிள் பண்ணுறோம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷன். வாங்க இப்போ பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். A minus B into C equal to AC minus BC. ஏபி, ஓகேங்களா? A minus பியை மட்டும் எடுக்கிறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி எடுக்கிறேன். இதில் A minus பியை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்றது 1 2 1 3 மைனஸ் பி 4 0 1 5. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இந்த மைனஸ் 4. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் நம்பர் எடுங்க. 2 மைனஸ் 0, 1 மைனஸ் 1, 3 மைனஸ் 5 அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ 1 மைனஸ் 4 அப்படின்றது பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுங்க. ஏன்னா ரெண்டுமே ஆல்டர்னேட் சைன் தான். ஸோ அப்போ மைனஸ் 3, 2 மைனஸ் 0 2, 1 மைனஸ் 1 0, 3 மைனஸ் 5, 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 2, 5ன்றது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 2. இது A மைனஸ் பி. அடுத்தது A மைனஸ் பி இன்ட்டு சி. ஸோ A மைனஸ் பிக்கான ஆன்சர் நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். இன்ட்டு சி, சி வந்து 2 0 1 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். யூஸிங் 7 மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோவை ரெண்டு இடத்துல எழுதுறேன். செகண்ட் ரோவை எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு காலமை, செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதிட்டேன். இதை மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் 3 இன்ட்டு 2. ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு 1. அடுத்தது இது மைனஸ் 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 2. ஸோ இன்ட்டுக்கு நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக 0 இன்ட்டு 2, 0 இன்ட்டு 2 மைனஸ் 2 இன்ட்டு 1. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 2 1. ஓகேங்களா? 0 இன்ட்டு 0 ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 2 இன்ட்டு 2. ஸோ இப்போ பாருங்கள், இதே மல்டிபிள் பண்ணால் 2 3 சார் 6 மைனஸ் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2. 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 ப்ளஸ் 2 2 சார் 4. ஓகேங்களா? அடுத்தது 0வால் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ப்ளஸ் 2 இன்ட்டு 1, 1 இன்ட்டு மைனஸ் 2. ஓகேங்களா? மைனஸ் 2 இன்ட்டு 1 அப்படின்றப்ப ஆன்சர் மைனஸ் 2 வரும். 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 2 சார் 4, பட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். மைனஸ் 6 ப்ளஸ் 2. ஓகேங்களா? இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. ஆல்டர்னேட் சைன்றப்ப மைனஸ் 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 4. ஓகேங்களா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் என்னவோ அதை தான் எழுதணும். 0 ப்ளஸ் 4 4, 0 ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் 2, 0 ப்ளஸ் மைனஸ் 4 மைனஸ் 4.
ஸோ இதுதான் என்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு ஏ மைனஸ் ஏசி மைனஸ் பிசி. ஸோ இதில் ஏசியை எடுக்கிறேன். இது ஏ, இது சி. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணக்கூடிய 7 மெத்தடு. ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதுங்க, செகண்ட் ரோவை அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு காலம் 2 1 2 1, செகண்ட் காலம் 0 2 0 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எழுதுன மாதிரி நான் இண்டிவிஜுவல் எழுதாமல் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுத போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள். சரி, இந்த ஸ்டெப்பு எழுதாமல் டேரெக்டாக இதை எழுதுறேன். ஓகேங்களா? இது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுக்கு இதையும் எழுதியிருப்பேன், அதுக்கப்புறம் இதையும் எழுதியிருப்பேன். பட் இங்கே வந்து இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுறதை எழுதுறேன். 1 into 2 2 plus 2 into 1 2, 1 into 0 0, 2 into 2 4, 1 into 2 2, 1 3 into 1 3, 1 into 0 0 plus 1 into 2 2. இதை ஆட் பண்ணுங்க. 4 4 5 2 plus 3 5, 0 plus 2. ஸோ இது ஏசி. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி. ஓகேங்களா? பியும் சியும் எழுதிட்டேன். இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ரோ 4 0 4 0, செகண்ட் ரோ 1 5 1 5, ஃபஸ்ட்டு காலம் 2 1 2 1, செகண்ட் காலம் 0 2 0 2. ஓகேங்களா? 4 into 2 8, 0 into 1 plus 0, 4 0 0 plus 0 into 2 0, 1 into 2 2 plus 5 into 1 5, 1 into 0 0 plus 5 2s are 10. இதை ஆட் பண்ணுங்க. 8 plus 0 8, 0 plus 0 2 plus 5 7, 0 plus 10 10. ஸோ நமக்கு தேவையானது ஏசி மைனஸ் பிசி. ஓகேங்களா? ஸோ முன்னாடி செஞ்ச ஏசி இங்கே எழுதி வச்சுருக்கணும். பாருங்கள், 4 4 5 2. ஓகேங்களா? இது 2 கிடையாது, கொஞ்சம் பாருங்கள். 1 into 0 0, 3 into 2 6. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் 6. ஸோ அப்போ எனக்கு என்ன எழுதும்? 4 4 5 6 எழுதும். ஓகேங்களா? ஸோ ஏசி அப்படின்றது 4 4 5 6 மைனஸ் பிசி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 8 0 7 10. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 4 minus 8, 4 minus 0, 5 minus 7. ஸோ எடுத்து எழுதுகிறேன், ஒரே ஸ்டெப்பில் பண்ணலாம், ஆனாலும் மைனஸ்லாம் இருக்கிறதுனால தப்பு வந்துடும். அப்படின்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதுவோம். இதில் ஒன்றும் வேலை இல்லை, வேகமாக எழுதிட்டோன்னா நமக்கு டைமும் மிச்சம் தான். ஓகேங்களா? இப்போ 4 minus 8 ஆன்சர் என்ன வரும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைடு தான் போடணும். மைனஸ் 4, 4 minus 0 4, 5 minus 7. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுங்க. 7லேருந்து 5 போச்சுன்னா 2 2 வந்து -2. அதே தான் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4, பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றப்போ -4. ஓகேங்களா? இது வந்து ஏசி மைனஸ் பிசி. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். -4 4 -2 -4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ் எடுத்துகிட்டு -4 4 -2 -4. இது ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ கீழே என்ன பண்ணலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு 7th இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் இதுதான் கொஸ்டின். ஏ மைனஸ் பி ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ பவர் டிரான்ஸ்போர் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா?
ஸோ அப்போ நம்ம இது ஏ மைனஸ் பியை கண்டுபிடிச்சி அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி இதை ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி பி ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வேலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஸோ இதில் ஏ மைனஸ் பியை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்றது 1 2 1 3 மைனஸ் மேட்ரிக்ஸ் பின்றது 4 0 1 5. ஸோ அப்போ 1 மைனஸ் 4 2 மைனஸ் 0 1 மைனஸ் 1 3 மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் ஆல்டர்னேட்ஸ் வேறு வேறு சைன் இருக்குது. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் நம்ம சைனை போடுங்க. ஓகேங்களா? 2 மைனஸ் 0 2 1 மைனஸ் 1 0 3 மைனஸ் 5ன்றப்ப 2 பட் 5 மைனஸ்ன்றப்போ மைனஸ் 2. ஸோ இது ஏபி ஏ மைனஸ் பி. இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ரோவை காலமாகவும் காலத்தை ரோவை மாற்றும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எடுக்கிறேன், அதை அப்படியே நிற்க வைக்கிறேன். ஓகே, படுத்துருக்க எடுத்து நிற்க இப்படி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றது ஹரிஜாண்டலாக இருக்கும், அதை வெர்டிக்கலாக கொண்டு வந்தாச்சு. செகண்ட் ரோ ஹரிஜாண்டலாக இருக்குது, அதையும் வெர்டிக்கலாக கொண்டு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஏபி டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுக்கணும். ஏடி மைனஸ் பிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏவை எடுங்க. ஏ வந்து என்னது 1 2 1 3. இங்கே எழுதுறேன். ஏடி அப்படின்னா ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறேன். ஸோ 1 2 இருக்கிறத அப்படியே இப்படின்னு காட்டுறேன். 1 3ன்றதை இந்த மாதிரி மாற்றிட்டேன். இது ஏடி. பிஏ எடுங்க. 4 0 1 5. பிடின்றது 4 0 அப்படியே வெர்டிக்கலாக எழுதுறேன். ஹரிஜாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எழுதுறேன். இது பிடி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஏடி மைனஸ் பிடி. ஸோ அப்போ 1 1 2 3 மைனஸ் 4 1 0 5. ஓகேங்களா? ஏவையும் ஏடியும் பிடியும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 1 மைனஸ் 4 1 மைனஸ் 1 2 மைனஸ் 0 3 மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 1 மைனஸ் 4 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனு. 1 மைனஸ் 1 0 2 மைனஸ் 0 2 3 மைனஸ் 5 மைனஸ் 2. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், மைனஸ் 3 0 2 மைனஸ் 2 மைனஸ் 3 0 2 மைனஸ் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? எழுதிடலாமா? ஸோ இவ்வளோ தான் 7th சம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு தடவை பார்த்து எழுதுங்க, இன்னொரு தடவை பார்க்காம நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்துடும், வரத்தான் செய்யும். வர்ற தப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க எப்படி தப்பு வராமல் செய்யணும் அப்படின்றத. ஓகேங்களா? எந்த வழியில் போனால் தப்பு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான். நமக்கு சரியான வழி தெரியணுன்றதை விட தப்பான வழி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த தடவை அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்றத நம்ம அனுபவங்கள். ஓகேங்களா? ஸோ அதன்படி நீங்கள் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் தான். கண்டிப்பாக நம்மளால் ஃபுல்லாக வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நான் என்னோடய கிளாஸ் ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. பி வந்து சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ அப்படின்ற ஒரு லெட்டர் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, ஐனா வேறு ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது தான். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1 0 0 1 அப்படின்னு இருந்தால் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1 இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இது மூணையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கேட்டிருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களாலே சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, டயகோனலில் இருக்க நம்பர்ஸ் மட்டுமே 1 அப்படின்னு இருக்கணும், மற்ற எல்லாமே 0வாக இருக்கணும். அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டயகோனலில் இருக்கிறது மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் 0. ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த மாதிரி டயகோனலில் இருக்கிறது ஃபுல்லாக ஒன்றா இருந்து மற்ற எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டின் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்மளே ஜென்ரேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2x2 தானே, 2 rows 2 columns. இது பார்த்தீங்கன்னா 3 rows 3 columns. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 4 rows 4 columns. ஒன்று ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது 2x2 இருக்குது அப்படின்னா I2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 2 rows 2 columns. 3x3ன்றப்ப I3 அப்படின்னு சொல்லலாம். 4 rows 4 columns அப்படின்றப்ப I4 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த I2 I3 I4 அப்படின்றது நம்மளுக்கு இடத்துக்கு தகுந்தா போல் எழுதிக்கிறது தான். ஓகேங்களா. மற்றபடி ஐனா டயகோனல்ஸ்லாம் 1, மற்ற எல்லாமே 0 அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் நிற்கணும். ஓகேங்களா. ஸோ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க சம்மு இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா ஏன்ற மேட்ரிக்ஸ், பின்ற மேட்ரிக்ஸ் சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா கொடுத்துட்டு A² + B² = 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து A² கண்டுபிடிக்கிறேன். A² அப்படின்னாலே நமக்கு தெரியும் A இன்ட்டு A தான் A². அப்போ A மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஓகேங்களா. இன்ட்டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஓகேங்களா. A கிராஸ் A அப்படின்றது. ஸோ இது நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 7 மேட்ரிக்ஸை போட்டு தான் செய்ய முடியும். ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த 7 மெத்தடு போடாமல் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா 2x2 தான், நம்மளால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவாக அப்படியே எழுதுகிறேன். காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா 0. செகண்ட் ரோவை எழுதுகிறேன். 0 காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு காலம் காஸ் தீட்டா 0 கீழே வரும். காஸ் தீட்டா 0. செகண்ட் காலம் 0 காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்து எழுதுங்க. காஸ் தீட்டா இந்த ஃபஸ்ட் நம்பர் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0ன்னு தான் வரும். ஓகேங்களா. அதனால நான் அதை எழுதலை, விட்டுட்டேன். காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. ஓகேங்களா. 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. இங்கே 0 ப்ளஸ் 0 வரும், இங்கேயும் 0 எழுதிக்குவோம். 0 இன்ட்டு 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா. ஸோ இது A². நெக்ஸ்ட் இதேமாதிரி B² கண்டுபிடிப்போம். B கிராஸ் B. Bன்றது சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஓகேங்களா. ஸோ இதை வழக்கம் போல் எழுதும்போது ஃபஸ்ட் ரோ சைன் தீட்டா 0, சரி இங்கே எழுதணும், சைன் தீட்டா 0. செகண்ட் ரோ 0 சைன் தீட்டா 0 சைன் தீட்டா. ஃபஸ்ட்டு காலம் சைன் தீட்டா 0 சைன் தீட்டா 0 ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் காலம் 0 சைன் தீட்டா 0 சைன் தீட்டா. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக தெரியும். ஃபஸ்ட் ரோவில் மேலே எழுதியிருக்கேன், இங்கே இருக்க செகண்ட் ரோவை கீழே எழுதியிருக்கேன். அதேமாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலத்தை மேலேயும் கீழே எழுதியிருக்கேன். செகண்ட் மேட்ரிக்ஸில் செகண்ட் காலத்தை இங்கே மேலேயும் கீழேயும் காலமாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா 0 இன்ட்டு 0 0 சைன் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு சைன் தீட்டா 0 0 into sin theta 0 sin theta into 0 0 0 into 0 0 sin theta into sin theta sin square theta. ஓகேங்களா. ஸோ எழுதுங்க, sin square theta 0 0 sin square theta. ஸோ இது B². A² கண்டுபிடிச்சாச்சு, B² கண்டுபிடிச்சாச்சு. A² + B².
ஸோ ஏ ஸ்கொயருன்றது காஸ் ஸ்கொயர் டீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயரு சைன் ஸ்கொயர் டீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதாவது இங்கே ஃபஸ்ட் நம்பர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா இடம் இல்லை, நான் இங்கே எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இந்த இடத்துல எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலாவை மைண்டில் இருந்துக்கிட்டாலே போதும் தான். நீங்கள் கீழே கண்டிஷனில் இந்த இடத்துல எழுதினால் போதும். ஓகேங்களா? எனக்கு இடம் பத்தலை, அதனால் சொல்கிறேன். இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் அப்படின்னு நீங்கள் எழுதினாலே போதும். சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது எப்போ கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக எல்லாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ரெண்டும் ஒன்று தான். 4 + 3 நாளும் 3 + 4 நாளும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்னது? 1. இங்கே 0 + 0 0 0 + 0 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 1. ஸோ நம்ம சொன்னது வந்துருச்சா? டயகோனலில் மட்டும் 1 இருக்குது, மற்றது எல்லாம் 0. ஸோ அப்போ இது வந்து என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஐ அப்படின்னு சொன்னாலும் போதும் தான். இல்லை இது 2x2 இருக்குது, I2 அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னும் என்ன பண்ணலாம்? ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு எடுத்துடலாமா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8th சம்மு. கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள் சம்மு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கிளாஸ் ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா புரிந்திருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் ஏ இன்ட்டு ஏடி ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். பார்ப்போம் வாங்க வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏடி. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏடி தான் எடுக்க போகிறேன். ஏ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஏடி அப்படின்றது ரோவை காலமாக மாற்றுறது தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஹரிஜாண்டலாக இருக்குது, அதை நான் வெர்டிக்கலாக எழுதுறேன். அடுத்தது செகண்ட் ரோ ஹரிஜாண்டலாக இருக்குது, அதை நான் வெர்டிக்கலாக எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏடி. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏடி. ஸோ ஏ டேட்டா என்ன இருக்குது? காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. இது ஏ. ஏடி பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா. இது ஏடி. ஓகேங்களா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ரெண்டையும் நான் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து 7 மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ காஸ் டீட்டா சைன் டீட்டா. அதே ஃபஸ்ட் ரோ தான் இங்கே எழுதுகிறேன். காஸ் டீட்டா சைன் டீட்டா. செகண்ட் ரோ மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோவை இங்கே 2 எழுதிட்டேன், செகண்ட் ரோவை இந்த 2 இடத்துலையும் எழுதிட்டேன். அடுத்தது இதோட ஃபஸ்ட்டு காலம் காஸ் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஓகேங்களா? இதோட ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலத்தை இங்கே எழுத போகிறேன். மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கடுத்து நான் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணலாம். காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா என்ன வரும்? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் அதோட ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? சைன் டீட்டா சைன் டீட்டா. ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ மைனஸ் காஸ் டீட்டா
சைன் தீட்டா ஓகேங்களா. ஏன்னா மைனஸ் இருக்குது. காஸ் தீட்டா சைன் தீட்டா மல்டிபிள் பண்ணால் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் அப்படியே வரும். சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஸோ அப்போ ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஓகேங்களா. மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் தீட்டா காஸ் தீட்டான்றப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து சைன் தீட்டா இங்கேயும் மைனஸ், ஸோ ரெண்டுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டான்றப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதாவது சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் ஒன்று தான் ஓகேங்களா. சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் ஒன்று தான் ஓகேங்களா. 3 × 4னாலும் 4 × 3னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, கேன்சல் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 0 ஓகேங்களா. அதே மாதிரி இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. -3 + 3 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 0 ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம் ஓகேங்களா. படிக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா ஆன்சர் 1. அடுத்த சம்மில் இதே தான் வரும். சாரி, போன சம்மில் பார்த்துருப்போம் 8th சம்மில். ஸோ இங்கே 9th சம்மில் இதே தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் 1 தான் ஓகேங்களா. அடுத்தது இந்த 0, இந்த 0 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. ஸோ இது பார்க்க டயகோனல் 1 ரிமைனிங் 0. ஸோ அப்போ ஐ மேட்ரிக்ஸு ஓகேங்களா. பட் இது 2 இருக்குது, 2 × 2 நம்ம 2 போட்டாலும் ஓகே தான், இல்லாட்டி இப்படியே விட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ என்னது இது ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், பட் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து நிற்கிது. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. முடிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 9th சம்மு. வீடியோ பாருங்கள். ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி ஸ்லோவாக நம்ம ஸ்டாப் பண்ணி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 10th சம் பார்ப்போம். ஓகே, 10th சம் பாருங்கள். வெரிஃபை தட் a² = I அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எப்போ when a = 6 5 - 4 6 - 5 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும்போது a² எடுத்தோன்னா அது I தான் வரும்னு சொல்கிறாங்க. இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வாங்க நம்ம கிளாஸில் போய் பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டினாக நான் எடுத்து எழுதியிருக்கேன். a² = 1, a = 5 - 4 6 - 5 ஓகேங்களா. ஸோ இப்போ a நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிக்க வேண்டியது a². a × a தான் ஓகேங்களா. ஸோ 5 - 4 6 - 5 5 - 4 6 - 5 ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால டக்குன்னு நான் 7 போட்டேன். 2 × 2 தான் அப்படின்றப்ப இங்கே 2 தான் வரும். 5 - 4 அதே தான் ரோவை ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் ரோவில் ஃபில் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு காலம் 5 6 5 6. செகண்ட் காலத்தை எடுக்கிறேன். -4 - 5 -4 - 5 ஓகேங்களா. 5 5s are 25. மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம் ஓகேங்களா. 5 5s are 24 -4 × 6 6 4s are 24. ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, அப்போ ஆன்சர் மைனஸ். 5 × -4 ஸோ 5 4s are 20 மைனஸ்ன்றனால மைனஸ். இது ரெண்டுமே மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு 5 4s are 20 ஓகேங்களா. 6 5s are 30 -5 × 6 ஆன்சர் மைனஸில் தான் வரும், ஒரு மைனஸ் இருக்குது. 5 6 are 30. 6 × 4 24, ஒரே ஒரு மைனஸ். ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஒரு இடத்துல மைனஸ் இருந்தால் மைனஸ். 5 × 5 25, ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுங்க. 25 - 24 1
-20 + 20 0, 30 - 30 0, -24 + 25 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டயகோனல் மட்டும் 1, அடுத்ததெல்லாம் 0. ஸோ அப்போ இது ஐ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயரை எடுத்தீங்க அப்படின்னா அது 1 அப்படின்னு அர்த்தம். 1னாலும் ஐனாலும் 1 தான். ஓகேங்களா, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா 1 கொடுத்துருக்காங்க, இங்கே ஐ மேட்ரிக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது 1 தான். இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா 1ன்னு போடலாம் இதை. ஓகேங்களா, டயகோனல் மட்டும் 1 இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர் 1. ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இது ஐன்னு சொன்னாலும் ஓகே தான், 1ன்னு சொன்னாலும் ஓகே தான். பட் நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு தான் கேட்டிருக்காங்க. இது கூட அப்போ எழுத தேவையில்லை. ஈக்குவல் டு 1ன்னு போட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு முடிச்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய 11th சம் தான். பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு ஏசிபிடி அண்ட் ஐ வந்து ஐ மேட்ரிக்ஸ் 2x2 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2. I2னா நமக்கு தெரியும் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இதை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா வாங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஏ ஸ்கொயர்ன்றப்ப இதை மட்டும் நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஏ ஸ்கொயர்ன்றப்ப ஏ இன்ட்டு ஏ, ஏபிசிடி 1001. ஓகேங்களா, சரி, ஏ கிராஸ் ஏன்னா ஏபி சிடி ரெண்டுமே ஏ தான். இதை நான் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரோவை இங்கே ரோவாக எழுதுகிறேன், செகண்ட் ரோவாக எழுதுகிறேன். ஓகேங்களா, செகண்ட் ரோ சிடி. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸு அதோட காலத்தை இங்கே காலமாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு காலம் ஏசி, மேலையும் கீழையும் அதே தான் வரும். இங்கே வந்து ரோ ரெண்டு சைடு போடும், இங்கே காலம் மேலையும் கீழையும் போடுவோம். பிடி அப்படின்றப்ப ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறேன். ஏ இன்ட்டு ஏ, ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர். செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள், பிசி நடுவில் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஏபி, பி இன்ட்டு டி, பிடி ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு. சிஏ அப்படின்றப்ப சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான். ஓகேங்களா, அதனால் நான் ஏசின்னு போடுறேன். இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் சரி, இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர். சி இன்ட்டு ஏ சிஏ, அதனால் ஏசி. டி இன்ட்டு சி சிடி. நம்மளுக்கு அந்த ஆர்டராக வரிசையாக வர்ற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா எப்போவுமே குழப்பாது. ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா இடமும் ஆர்டராக கொண்டு வந்துட்டிங்கன்னா வரிசையாக வந்துடும். ஸோ அதனால் டிசின்னு எழுதாமல் சிடி அப்படின்னு எழுதிப்படாங்க, சிஏன்னு எழுதாமல் ஏசின்னு எழுதிப்படாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், சி இன்ட்டு பி சிபி. ஸோ சிபின்றப்ப பி ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது லெட்டர் தான் சி. டி இன்ட்டு டி, டி ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இது ஏ ஸ்கொயர். ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. ஓகேங்களா, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. சரி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ தான், இது ஐ கிடையாது. ஓகேங்களா, கொஸ்டினை மாற்றிக்கோங்க. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஏ ப்ளஸ் டி அப்படியே எழுதுகிறேன், ஏ மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுகிறேன், ஏபிசிடி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு வெளியில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இன்ட்டு இது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணால் அந்த நம்பர் வந்து ஏபிசிடி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் காமன். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம்.
ஸோ அப்போ ஏ ப்ளஸ் டின்றது ஏவுக்கும் உண்டு, ஏ ப்ளஸ் டின்றது பிக்கும் உண்டு, ஏ ப்ளஸ் டின்றது சிக்கும் உண்டு, ஏ ப்ளஸ் டின்றது டிக்கும் உண்டு. ஸோ அப்போ எல்லாத்தையுமே உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு டி. ஓகேங்களா? ஸோ வெளியில் இருக்க எலமெண்ட்டை உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி, டிஏன்னு எழுதாமல் ஏடின்னு எழுதுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ தான் வரும், அதுக்கப்புறம் தான் டி வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ஏபி, டி இன்ட்டு பி டிபி, நான் பிடின்னு எழுதுகிறேன். ஏ இன்ட்டு சி ஏசி, டி இன்ட்டு சி டிசி, சிடின்னு எழுதுகிறேன். ஏ இன்ட்டு டி ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, இது வந்து ஏ ஸ்கொயர். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் இந்த மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுகிறேன். மைனஸ் ஏடி இன்ட்டு ஏவை அப்படியே இந்த மேட்ரிக்ஸை எழுதுகிறேன். இது ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. அடுத்தது இந்த டேர்ம் இங்கே எழுதுகிறேன். ஓகேங்களா? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏடி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மைனஸ், ஸோ இந்த என்டையர் டேர்மும் மைனஸ் போட்டிருக்கேன். இதை எழுதியிருக்கேன். மைனஸ் இதை எழுத போகிறேன். ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். ஓகேங்களா? அடுத்து இது எழுதுகிறேன். மைனஸ் இந்த டேர்ம், இந்த மைனஸ் எழுதிட்டு இந்த டேர்ம் எழுதுகிறேன். ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா தப்பு வரும். ஏன்னா மைனஸ்ன்றது ஏடிக்கு மட்டும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிருவோம். ஸோ அதனால தான் ப்ராக்கெட் போடுறேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மைனஸ் வரும்போது ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க. நம்மளுக்கு நல்லா பழக்கம் வர வரைக்கும் ப்ராக்கெட் போட்டு எழுதி பழகுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மைனஸ்ன்றது இந்த ஏ ஸ்கொயருக்கும் இந்த ஏடிக்கும் காமன் அப்படின்றது அப்போ தான் தெரியும். ப்ராக்கெட் போடலை அப்படின்னா இந்த மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு மட்டும்தான் உண்டு, ஏடிக்கு இல்லை அப்படின்றத அடுத்த ஸ்டெப் எழுதும்போது நம்மளே மறந்துடுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுனாலும் தப்பு கிடையாது. ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அடுத்த ஸ்டெப் எழுதும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதை எழுதும்போது ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் இங்கேயும் சேர்த்து எழுதுகிறேன். ஸோ மைனஸ் ஏபி, அதாவது மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் பிடி. ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி ப்ளஸ் சிடி மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. ஸோ அடுத்தது பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி மைனஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையானதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எதெல்லாம் கட் ஆகும்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் பிடி மைனஸ் பிடி கேன்சல், ஏபி மைனஸ் ஏபி கேன்சல். ஓகேங்களா? ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல், ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி கேன்சல், டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல். ஸோ மீதி என்ன இருக்குது? பிசி மைனஸ் ஏடி. ஸோ மீதி இருக்கிறது பிசி மைனஸ் ஏடி. இதெல்லாம் இது பண்ணிட்டாச்சு, 0. ஸோ இது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, 0. இதை பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி. ஓகேங்களா? ஸோ பிசி மைனஸ் ஏடி ரெண்டு இடத்துல 0 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன்? பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் என்ன வரும்? ஸோ இது வெளியே போயிடுச்சுன்னா இதுக்கு பதிலாக 1 0 0, இது வெளியே போயிடுச்சு, அப்போ 1. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் ரெண்டு காமனாக இருக்கிறதுனால மொத்தமாக நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ முந்தின ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏ ப்ளஸ் டி அப்படின்ட்டு. ஸோ ஏ ப்ளஸ் டி வெளியில் காமனாக இருக்குது, ஏ இருக்குது அப்படின்றப்ப இந்த ஸ்டெப் பண்ணணும் இல்லையா.
காமனாக இருந்தாலும் நம்ம உள்ள எல்லா டேர்முக்கும் இண்டிவிஜுவலாக கொண்டு வந்தோம். ஸோ அதே இது உள்ள எல்லா டேர்முக்கும் காமனாக இருக்குது அப்படின்னா வெளியில் தனியாக சிங்கிளாக கொண்டு வரலாம். ஸோ இதிலேருந்து இதை கொண்டு வந்தோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி இருந்து இங்கே இப்படி கொண்டு வரோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். பிசி மைனஸ் ஏடின்றது ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதிட்டேன். மீதி 1001. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு இது ஐ மேட்ரிக்ஸு, இது 2x2, அப்போ I2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ I2ன்னு எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2 தான் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்தேன். பட் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அது வந்து கிடச்சிருச்சா? ஸோ அவ்வளோதான். அவன் வெரிஃபை பண்ண சொன்னது, ஷோ பண்ண சொன்னது பண்ணியாச்சு. ஸோ ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. நம்ம 2 தடவை எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மைண்டில் வந்துடும். என்ன ஒன்று கவனமாக எழுதணும் அப்படின்னா, இந்த மைனஸ் நிறையா பேர் தப்பு பண்ணுவோம். மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்னு அப்படியே எழுதுவோம். அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல ப்ளஸ் ஏடின்னு வந்து நிற்கும். ஸோ பிசி ப்ளஸ் ஏடின்னு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மைனஸ் போடும்போது இந்த மைனஸ் வந்துருச்சு. 2 செட்டு இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க. ப்ராக்கெட்டில் கொஞ்ச நாள் எழுதி பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை எழுதும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்னு எழுதுறீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எழுதும்போது மைனஸ் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ்ன்றது உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி. ஸோ அதே தான் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? அப்படி எழுதுனா தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தது, புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய 12th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th சம் பாருங்கள். இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான், பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான், வெரிஃபை தட் ஏபி ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம் வாங்க. இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏபி ஹோல் பவர் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஸோ ஏபி ஹோல் பவர் டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்துகிட்டு இதில் ஏ இன்ட்டு பி இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏபி அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ காலம் மாறி மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுக்கு எத்தனை ரோ இருக்குது, 2 rows 3 columns. செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு 3 rows 2 columns. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ஏபிக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மீதி இருக்குது. இது ரெண்டையும் செட்டாக சேர்த்து விட்டுருங்க. 2 × 2 2x2 அப்படின்றது தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா சமயமே மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கூட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 7 மெத்தட். ஓகேங்களா? ஸோ 3 rows 2 columns. சாரி 1 2 2 rows 3 2 rows 2 column தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை எடுக்கிறேன். 5 2 9. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2x2ன்றது சொல்லிட்டோம். அதனால் இது வந்து 4 தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 5 × 1 5, 2 × 1 2, 9 × 5
45 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 7s are 35, 2 2s are 4, 9 into -1 -9, 1 into 1 1 plus 2 into 1 2 plus 5 8s are 40, 1 7 7 plus 2 2s are 4 plus 8 into -1 ஸோ -8 ஓகேங்களா. ப்ளஸ் போட்டு -8 போட்டாலும் சரி தான், இல்லை -8 டேரெக்டாக போட்டாலும் சரி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 5 + 2 7, 7 + 45 52 கொஞ்சம் கிரிட்டிக்கல். 45 + 5 50, 50 + 2 52 ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியாக ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 35 + 4 39, 39லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 30 ஓகேங்களா. இல்லாட்டி நம்ம எப்படி பண்ணுவோம், 4லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி -5 அப்புறம் 35லேருந்து -5. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ப்ளஸ் எல்லாம் ஒரு முறை பண்ணிடுங்க. -2 தடவை இருந்தாலும் மைனஸுக்குள்ள ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஸோ 1 + 2 3, 3 + 40 43. ஸோ சிம்பிளாக பெரிய நம்பரை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. 40 + 2 42, 42 + 1 43, 7 + 4 11, 11 - 8ன்றது 3 ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏபி. நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏபியோட டிரான்ஸ்போஸ் தான். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்குது ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்போஸ் ப்ராக்கெட் போட்டால் தான் ரெண்டுக்கும் காமன். இல்லை ப்ராக்கெட் போடாமல் டி போட்டிங்கன்னா பிக்கு மட்டும்தான் டி, ஏ கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரோவை காலமாக மாற்றுறேன், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. பிடி ஏடி ஓகேங்களா. ஸோ பிடி எழுதணும்னா முதல் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸை சைடில் வச்சுக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸு 5 2 9 1 2 8 ஓகேங்களா. ஸோ பிடின்றப்ப ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோ செகண்ட் காலமாகவும், தேர்ட் ரோ தேர்டு காலமாகவும் மாற்றிட்டேன். அடுத்தது ஏடி, ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாகவும் மாற்றிட்டேன் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்குது பிடி இன்ட்டு ஏடி. ஸ்டூடெண்ட்ஸ், பிடி இன்ட்டு ஏடி வேறு, ஏடி இன்ட்டு பிடி வேறு வேறு. நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்ட்டு. ஸோ அதனால் பிடி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பிடி தான் எழுதணும். செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் ஏடி, அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இங்கே ஏடின்னு எழுதணும் ஓகேங்களா. ஸோ என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டரை கரெக்டாக இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3 × 4னாலும் 4 × 3னாலும் 1 தான் அப்படின்னு பார்த்தோம். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது 1 தான். பட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ × பினாலும் பி × ஏனாலும் வேறு வேறு ஓகேங்களா. ஈக்குவல் டு கிடையாது மேட்ரிக்ஸுக்கு. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, பட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபி ஈக்குவல் டு பிஏ, அது ஓகே ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ, சரி ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். இப்போ பாருங்கள் 1 × 5 5, 1 × 2 2, எல்லாமே ப்ளஸ் தான், அப்போ ப்ளஸ் தான் வரும் ஓகேங்களா. 5 4s are 45, 1 1 × 2 2 + 5 8s are 40, 2 7 5s are 35, 2 2s are 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -1 × 9 -9 ஓகேங்களா. 2 × 7 7 × 1 7, 2 × 2 are 4, -1 × 8 -8. ஸோ இதை பாருங்கள், அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 45 + 5 50, 50 + 2 52 ஓகேங்களா. ஆட் பண்ணும்போது நம்ம சொன்னது தான் 45ன்றப்ப இது 5ல் இருக்குது, இது 5ல் இருக்குது, டேரெக்டாக ஈஸியாக ஆட் பண்ண முடியும்.
45ஓட 5 ஆட் பண்ணால் 50, 50ஓட 2 ஆட் பண்ணால் 52. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே வந்து 5 + 2 7, 7 + 45 அப்படின்றது கொஞ்சம் வேலை எடுக்கும், டைம் எடுக்கும், நம்ம அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், எதுலாம் ஈஸியாக ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் ஈஸி. ஸோ 40 + 2 42, 42 + 1 43. இதில் பாருங்கள் 35 + 4 39, 39லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 30. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் 4 வந்து 9ல் சப்ட்ராக்ட் பண்ணி -5 -5 30ல் சப்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 39, 39 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 7 + 4 11, 11லேருந்து 8 போச்சுன்னா 3. ஸோ இது வந்து BT80. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ இது ஈக்குவேஷன் 1 இருக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 1 AB ஹோல் பவர் Tனா 52 43 33 அப்படின்றது இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள், 52 43 33 அப்படின்ற ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? எழுதிடலாமா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 12th சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே தான் நம்ம எழுதுகிறோம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19ல் இருக்கக்கூடிய 13th சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், A = 3(1 - 1 2) ஸோ தட் A² - 5A + 7I2 = 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்போ கிளாஸாக பார்ப்போம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. A² - 5A + 7I2 அப்படின்றது தான் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து A² கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ A² அப்படின்னாலே A × A தான். A மேட்ரிக்ஸ் அப்படின்றத அப்படியே டபுள் டைம் எழுதுகிறேன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது 7 மெத்தடு. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், காலம்ன்ற மேலே இங்கிலியும், ரோன்றப்ப ரெண்டு சைடும். ஓகேங்களா? செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3s are 9. 1 × 1 -1. 3 × 1 3. 3 × 2 சாரி 1 × 2 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ என்னென்னா இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் செட்டாக போட்டிருக்கேன். -1 × 3 -3. 2 × -1 -2. -1 × 1 -1. 2 × 2 4. ஓகேங்களா? 9 - 1 8. 3 + 2 5. -3 -2 -5 -1 + 3 சரி -1 + 4 + 3. ஸோ இதுதான் வந்து A². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5A. ஓகேங்களா? ஸோ -5A இருக்குது. நான் இங்கேயே -5A கூட எழுதுகிறேன், இல்லை +5A கூட எழுதிட்டு ஆன்சரில் -5A போட்டாலும் சரிதான். -5 × A. ஓகேங்களா? ஸோ இந்த -5ன்றது இந்த மேட்ரிக்ஸ் உள்ள 4 எலமெண்ட்டுக்கும் காமன். ஸோ அப்போ -5 உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். -5 × 3 இன்ட்டுன்றப்ப ப்ராக்கெட் போட்டேன். ஓகேங்களா? -5 × 1 -5 × -1 -5 × 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ராக்கெட் போடுறது மல்டிப்ளிகேஷன் வரும்போது ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு தப்பு வராது. இது நீங்கள் வந்து இன்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்காது. அதனால் ப்ராக்கெட் போட்டு பழகுறேன். நீங்களுமே அதேமாதிரி பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 × 5 15. முன்னாடி மைனஸ் -1 × 5 -5.
-5 × -1 + 5 ஓகேங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். -5 × 2 -10. ஸோ இது 5a. அடுத்தது 7i2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 × i2 அப்படின்னாலே ஐனாலே என்னது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு 2ன்றப்ப 2 × 2 இதுதான் i2 ஓகேங்களா. ஸோ இது தெரியல அப்படின்றப்ப ஏற்கனவே இதுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், ஒரு சம்மில் போட்டிருப்போம். எந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 8th சம்மு 9th சம்மில் இதை பார்த்து வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். i2 i3 i4 அப்படின்றதுக்கெலாம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ i2ன்றப்ப டயகோனல் மட்டும்தான் நம்பர். ஸோ 1ன்னு இருக்கணும், மற்ற எல்லாம் 0 இருக்கணும். அது 2ன்றதுனால 2 × 2, 3னா 3 × 3 ஓகேங்களா. ஸோ 7 வந்து காமன் டு ஆல் த எலமெண்ட். 7 × 1. அடுத்து 0வால் 7 மல்டிபிள் பண்ணால் 0 தான். 0வால் 7 மல்டிபிள் பண்ணால் 0 தான். 7 × 1 அகைன். ஸோ இதுக்கு ஆன்சர் 7007 ஓகேங்களா. ஸோ a² கிடச்சிருச்சு, -5a கண்டுபிடிச்சாச்சு, 7i2 கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா கொடுத்த ஃபார்முலா என்னது, a² - 5a + 7i2 ஓகேங்களா. ஸோ a²ன்றப்ப 8 5 -5 3 -5a அப்படின்றப்ப நம்ம வந்து -5a உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன், அதனால் நான் அந்த இடத்துல ப்ளஸ் தான் போட போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா -5aன்றது இங்கேயே மைனஸ் எடுத்ததுனால இந்த மைனஸ் அங்கே போயிடுச்சு, அதனால் அந்த இடத்துல ப்ளஸ்ஸு ஓகேங்களா. -15 -5 5 -10. அடுத்தது +7i2 7007. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 8 + -15. ஸோ -15 + 7. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபுல்லாக எழுதிட்டேன். செகண்ட் எலமெண்ட் 5 -5 0. அடுத்தது இந்த எலமெண்ட் -5 + 5 + 0 ஓகேங்களா. அடுத்தது 3 + -10. 3 + -10னா -10 ஓகேங்களா. 3 × அடுத்தது +7. இது எப்படிலாம் பாருங்கள், 8 + 7 இது 2 ப்ளஸில் இருக்குது, 1 மட்டும் மைனஸு. ஸோ ப்ளஸில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8 + 7 15, 15 - 15 0, 5 - 5 0, -5 + 5 0. ஸோ இது மைனஸு, இது 2 ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸில் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள், 10, 10 - 10 0. ஸோ 0 மேட்ரிக்ஸ்னால் அது 0 தான் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, இதை நான் கவனிக்கலை. ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்கே 8 - 15 + 7, 5 + -5. ஸோ அதான் -5ன்னு எழுதிட்டேன். 5 - 5 + 0. தேர்ட் எலமெண்ட் எடுங்க, -5 + 5 + 0. அடுத்தது இது பாருங்கள், 3 + -10. ஸோ 3 - 10 + 7. ஸோ இதில் இது மட்டும்தான் மைனஸ், இது 2 ப்ளஸ்ன்றப்ப ப்ளஸில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 15, 15 - 15 0, 5 - 5 0, -5 + 5 என்ன வரும் 0, 0 + 0 0. ஸோ இது 2 ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 7 10, 10 - 10 0 ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸில் 0னா அது 0 மேட்ரிக்ஸ். ஃபைனலாக 0 வேல்யூ கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, a² - 5a + 7i = 0 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. a² - 5a + 7i2 அப்படின்றத கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னா ஆன்சர் 0 அப்படின்றது வருது ஓகேங்களா. ஸோ அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து -5a கொடுத்துருந்ததுனால நான் இந்த இடத்துல -5a போட்டிருக்கேன். சில நேரங்களில் நான் ப்ளஸ்ஸாகவே வச்சுட்டு ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் எழுதலாம்னு நினச்சா எழுதலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல 5a பதில் வெறும் 5a மைனஸை கண்டுபிடிக்காமல் 5a மட்டும் கண்டுபிடிச்சோன்னா 5 × 3 1 -1 2ன்னு வரும். ஸோ எல்லாமே ஆன்சர் எல்லாமே என்ன வரும், அப்படியே இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸு இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும், இங்கே மட்டும்தான் மைனஸ் ஓகேங்களா. ஏன்னா நான் +5a கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே அப்ளை பண்ணும்போது -5aன்ற இடத்துல
ப்ளஸுக்கு பதிலா இங்கே மைனஸாக போட்டு இந்த டேட்டாவை போடலாம். 15 5 மைனஸ் 5 10ன்னு போட்டு செய்யலாம். சரிங்களா? ஸோ அப்படியே எழுதும்போது 8 மைனஸ் 15 இந்த வந்துடும். ஓகேங்களா? 8 மைனஸ் 15 ப்ளஸ் 7. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் பாருங்கள். 5 மைனஸ் 5 இருக்கா? இந்த நம்பர் பாருங்கள். தேர்ட் நம்பர் -5 மைனஸ் ஆஃப் -5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த இடம் வரும் இல்லையா? 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். சில நேரங்களில் நம்ம மறந்துடுவோம்ன்றதுக்காக தான் இங்கே எடுக்கும் போதே நான் -5 எடுத்து நான் செஞ்சுருக்கேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பாருங்கள், 2 மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். ரெட் கலரில் எழுதியிருக்கிறது நீங்கள் அந்த விதத்துலையும் செய்யலாம் அப்படின்றக்காக, ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது மட்டுமே கரெக்டான ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடுமே இருக்குது. உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ, எதில் நான் செஞ்சால் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற தைரியம் இருந்துச்சோ அதிலேயே நீங்கள் செய்யலாம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.